ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி மசாலா பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் பட்டாணி சுண்டல் 1/4 கிலோ முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். அது அடுத்த நாள் குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து 4 விசில் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கு மசாலா கொஞ்சமாக அரைக்கலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கம். இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக போட்டு கொஞ்சோண்டு சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டு செவக்க வறுத்ததும் பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. இது நான் வெங்காயம் நல்லா வதங்கிடணும். நல்லா வெந்தப்புறமா அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் விழுது இஞ்சி பூண்டு போட்டு அதை இது கூட சேர்த்து வதக்கலாம். கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா போட்டால் போடலாம், இல்லைன்னா நான் சில்லி பவுடர் தான் போடுறேன். சில்லி பவுட்ரு அரை டீஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, கறி மசாலா தூள் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது அடிப்பிடிக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வதக்கணும். கொஞ்சமாக அந்த மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும் இருந்தால் அது கூட சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தால் நமக்கு அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்காக தான் பாருங்கள், இது வதக்கி அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். அந்த பச்சை வாசனை போகணும். அப்போ தான் சுண்டல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், மசாலா பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற சுண்டலை கூட சேர்த்துட்டேன். நம்ம சுண்டலில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ லெமன் ஜூஸு ஒரு டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்க்குறதுன்னா நமக்கு ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும் சுண்டல். அதாவது காலையிலேயே செஞ்சால் கூட ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் நல்லா இருக்கும் சுண்டல். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் கடைசியாக தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். கொத்தமல்லி தழவை தூவி 2 தடவை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது டேஸ்டான சூப்பரான மசாலா பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.